ராமனின் அம்பு மழை கண்டு அரக்கர்கள் பயந்து ஓடுகின்றனர். வணக்கம் நண்பர்களே. விஸ்வாமித்திர முனிவரின் யாகத்தை காக்க ராமபிரானும் இளவல் இலக்குவனும் அங்கே வந்தடைந்தார்கள். தாடகை அழிந்தாள். அவளது பிள்ளைகளான சுபாகுவையும் மாரீசனையும் ராமபாணங்கள் பதம் பார்த்தன. சுபாகு யமலோகம் அடைந்தான். மாரீசன் கடலில் தள்ளிவிடப்பட்டான். அரக்கர் குலமே நடுங்க அவர்களின் பெரும் படைகள் ராமனின் முன் நிற்க முடியாமல் நிலை குலைந்தன. இப்போது எஞ்சியிருந்த அசுரர்களின் நிலை என்னவாயிற்று? கம்பர் தன் கவிநயத்தால் அதனை நம் கண்முன் நிறுத்துகிறார். கேளுங்கள். துணர்த்த பூந்து தொடையலான் பகழி தூவினான். கணத்திடை விசும்பினை கவித்துத் தூர்த்தலால் பிணத்திடை நந்து இவர் பிடிப்பர் ஈண்டு என உணர்த்தினர். ஒருவர் முன் ஒருவர் ஓடினார். துணர்த்த பூந்து தொடையலான் பகழி தூவினான். கொத்து கொத்தாக மலர்ந்த பூக்களால் ஆன மாலையை அணிந்த அந்த இளவரசன், அழகுக்கு அழகூட்டும் ராமபிரான், மார்பில் மாலையசைய இமைப்பொழுதில் தனது வில்லை வளைத்தான். மீதமிருந்த அசுரர்களை நோக்கி, இன்னும் எதற்கு இவர்களின் உயிர் என்று எண்ணுவது போல அம்புகளை மழையெனப் பொழிந்தான். ஆம், ஒரு கொடிய மழை போல வானம் இருள அம்பு மழை பொழிந்தான். கணத்திடை விசும்பினை கவித்து தூர்த்தலால் அந்த அம்புகள் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் ஒரு நொடி பொழுதில் விண்ணுலகத்தை அப்படியே கவிழ்ந்து மூடிவிட்டன. விண்ணே அம்புகளால் சூழப்பட்டு வேறு எதுவுமே தெரியாதவாறு நிரப்பப்பட்டது. சூரியனின் ஒளி மறைந்தது. தேவர்கள் நடுங்கினார்கள். அத்தனை அம்புகள், அத்தனை வேகம், அத்தனை வீரியம். அம்பு எனும் ஒரு தனி அலை வானம் முழுவதையும் நிரப்பி அசுரர்களை நோக்கி பாய்ந்தது. பிணத்திடை நந்து இவர் பிடிப்பர் ஈண்டு என வானத்தை மறைத்து வந்த அந்த அம்பு கூட்டத்தை கண்ட அரக்கர்களுக்கு தங்கள் இருப்பிடம், தங்கள் வாழ்வு, தங்கள் குலம் என எல்லாமே தொலைந்தது என்ற உண்மை உரைத்தது. ஐயோ, நம்மை துரத்தி வரும் இந்த ராமனும் இலக்குவனும் இங்கே குவிந்து கிடக்கும் நமது சடலங்களின் மீது ஏறி நடந்தேனும் நம்மை பிடிப்பார்கள். எங்கே ஓடி ஒளிந்தாலும் இவர்களின் கண்களில் இருந்து நாம் தப்ப முடியாது என்று ஒருவருக்கொருவர் பயத்தில் குரல்கள் நடுங்க சொல்லிக் கொண்டனர். அந்த ராஜகுமாரர்களின் வீரமும் பின்னால் வரும் அசுரர்களுக்கும் இரக்கம் காட்டாத அவர்களின் தீரமும் அரக்கர்களை அதிர வைத்தது. உணர்த்தினர். ஒருவர் முன் ஒருவர் ஓடினார். அவ்வளவுதான். உயிர் பிழைக்க வேண்டும் என்ற வெறியில் அந்த அரக்கர்கள் அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக அன்றி ஒருவர் முன்னால் ஒருவராக முண்டியடித்து கொண்டு ஓடத் தொடங்கினர். ஒருவருக்கொருவர் இடறி விழுந்தார்கள், எழுந்தார்கள், தோள்களை தட்டினார்கள். ஆனால் எவருக்கும் திரும்ப ஓடும் துணிவு இல்லை. அத்தனை காலமாய் மூவுலகையும் நடுங்க வைத்த அசுர கூட்டம் ஒரு நொடி பொழுதில் வெறும் பயந்த உயிர்கூட்டமாய் தலை தெறிக்க ஓடியது. கம்பர் எவ்வளவு அழகாக ஒரு காட்சியை நம் கண்முன் படமாக்குகிறார் பாருங்கள். அந்த அரக்கர்களின் ஓட்டத்தை கம்பர் எவ்வாறெல்லாம் சித்தரிக்கிறார் என்று பாருங்கள். ராமபிரானின் ஒரே ஒரு அம்பு மாரீசனை கடலில் தள்ளியது. சுபாகுவை யமபுரிக்கு அனுப்பியது. எஞ்சிய அரக்கர்களை ஒரே ஒரு அம்பு மழையால் ஓடோட விரட்டியது. ஆம், இந்த யுத்தம் இனி எப்படிப்பட்ட கோலாகலமான காட்சிகளை நமக்கு காட்டப்போகிறது என்று ஆவலாக காத்து இருப்போம். அடுத்த பாடலில் சந்திப்போம்.